அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்ட 8 தொகுதிகள் எவை? திமுக கூட்டணியில் 26 கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இருக்கக்கூடிய கூட்டணியிலேயே வலிமையான கூட்டணி திமுக கூட்டணி தான் என்று கூறும் அளவிற்கு பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் 21 கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் மீதம் இருக்கக்கூடிய 5 கட்சிகள் திமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இருப்பதனால் கடந்த காலத்தை விட தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகளை ஒதுக்குவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக மற்றும் மதிமுக போன்ற கட்சிகள் மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. மக்கள் நீதி மையத்தின் தலைவரான கமலஹாசன் 12 தொகுதிகளை கொடுக்கும் பொழுது அவருக்கு வெறும் 2 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதே மனிதநேய மக்கள் கட்சி, IUML, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி 2 தொகுதிகளை கேட்டது. ஆனால் அவர்களுக்கு 1 தொகுதி தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் சிறிய கட்சிகள் அனைத்துமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தமும் திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, IUML தவிர்த்து மற்ற கட்சிகள் அனைத்துமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என திமுக கேட்டு வருகிறது. அதே சமயத்தில் மதிமுக நாங்கள் இந்த தேர்தலில் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என அடம்பிடித்து வருவதால் மதிமுகவிற்கு தொகுதிகளை குறைக்க திமுக முன்வந்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் அவர்களுக்கு 5 தொகுதி, இல்லை என்றால் 4 தொகுதிகளைத்தான் வழங்குவோம் என திமுக கூறி வருகிறது. இதனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே அதிருப்தியில் இருந்து வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வலிமையான பெரிய கட்சியான விசிகாவிற்கு 8 தொகுதிகளைத்தான் திமுக கூட்டணி ஒதுக்கி இருக்கிறது. ஆரம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதற்கு ஒப்புக்கொள்ளாமல் முரண்டு பிடித்து வந்தது. காரணம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று விசிக. எங்களுக்கு வட தமிழகத்தில் மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ளது, தமிழகம் முழுவதும் பரவலாக எங்களுக்கு வாக்கு வங்கி உள்ளது. மேலும் திமுக பெறக்கூடிய 4 வாக்குகளில் 1 வாக்கு விசிகாவின் வாக்குதான். கடந்த காலங்களில் இதை நாங்கள் நிரூபித்துள்ளோம். அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய கட்சியான எங்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளை கொடுத்தால் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? கண்டிப்பாக எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை வழங்க வேண்டும். 18வது மக்களவைத் தேர்தலில் எங்கள் சின்னத்தில் போட்டியிட்டு 2 MP தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதன் மூலம் எங்களுக்கு மாநில கட்சி என்ற அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்தே ஆக வேண்டும் என விசிக தரப்பு கோரிக்கையை முன்வைத்தது. ஆனால் திமுக தரப்பு கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்கிறது, புதிதாக தேமுதிகவும் வந்துள்ளது, எனவே 8 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என கூறி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி என்றால் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை வழங்க வேண்டும் என விசிக தரப்பு கோரியும் கூட அது பற்றி பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என திமுக முழங்கடித்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது. தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவிற்கு வழங்கப்படக்கூடிய 8 தொகுதிகள் எவை என காணலாம். 2021ஆம் ஆண்டு விசிகாவிற்கு 6 தொகுதிகளை திமுக கூட்டணியில் வழங்கியிருந்தார்கள். அதில் 2 பொது தொகுதிகள் மற்றும் 4 தனி தொகுதிகள். தற்பொழுது விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் 3 பொது தொகுதிகள் மற்றும் 5 தனி தொகுதிகள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அவை எவை என்பதை நாம் காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தனித்தொகுதி, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், விழுப்புரம் மாவட்டம் வானூர் தனித்தொகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தனித்தொகுதி, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் தனித்தொகுதி, கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி, மதுரை மாவட்டம் சோழவந்தான் தனித்தொகுதி என்ற 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் விசிக தரப்பு 4 தனித்தொகுதி, 4 பொது தொகுதிகளை கோரியதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. விசிக கடந்த காலங்களில் தலித்திய கட்சி என்று முத்திரை குத்தப்பட்டு இருந்தது. ஆனால் தற்பொழுது விசிக அவற்றை உடைத்து தாங்கள் கட்சியும் ஒரு பொது வெளியில் இயங்கக்கூடிய தனித்துவமான கட்சி, ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு, சமூகத்தினருக்கான கட்சியாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி வருகிறார்கள். மேலும் கடந்த காலங்களில் விசிகாவை ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே ஆதரித்தார்கள் என்று கூறுவது தற்பொழுது உடைக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையின மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் விசிக தலைவர் மாறியிருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் விசிக தலைவர் மாறியிருக்கிறார். 4 தனி தொகுதிகள், 4 பொது தொகுதிகள் வேண்டும் என விசிக தரப்பு கேட்டிருந்தாலும் கூட 3 பொது தொகுதிகள், 5 தனி தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு விசிகவும் ஒப்புக்கொண்டு விட்டது என்று சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.